வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நில விவரங்களை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நில விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷனை தமிழக அரசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக தமிழக அரசு சார்பில் 52 வகையான சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக பெரும் வசதியை கொண்டு வந்தாங்க. அதில் நிலம் தொடர்பான ஒரு சில சர்வீஸ் இருக்குங்க. ஸோ எப்படி உங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸை பார்க்குறது, எப்படி இந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுறது, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் பார்த்தா அந்த நம்பர், ஸோ வாட்ஸ்அப் தமிழக அரசுடைய சேட்பாட்டுக்கான அந்த வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன். அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹாய் அப்படின்ற மெசேஜை பார்த்தா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிக் மார்க் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதான் அஃபிஷியல் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் ஹாய் அனுப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ் உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா டி அப்படின்னு நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தமிழ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் டிபார்ட்மெண்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பாருங்கள், செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ யுவர் ஏரியா அப்படின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ யுவர் லேண்ட் டீட்டெயில்ஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் ஷேர் யுவர் லொக்கேஷன் பை கிளிக்கிங் ஆன் அட்டாச்மெண்ட். ஸோ நீங்கள் உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி லொக்கேஷனை பார்த்து ஆன் பண்ணிவிட்டு சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் அதை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷனை பார்த்து ஆக்சஸ் பண்ணி ஸோ உங்களுடைய இருக்கிற இடத்துலேருந்து அதுக்கான சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ டிஸ்ட்ரிக் என்ன, அதேமாரி உங்கள் தாலுக்கு என்ன, வில்லேஜ் நேம் என்ன, ஏரியா டைப் என்ன. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த லொக்கேஷனுக்கு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக பார்த்தா கொடுத்துருக்காங்க, சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது பார்த்தா உங்களுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தா உங்களுடைய ஈஸி, அதாவது ஸோ வில்லங்கம் பார்த்தா நீங்கள் எடுக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன். அதாவது உங்களுக்கு டிஎன், அதாவது பத்திரப்பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஆக்சஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அது இருக்குது பாருங்கள், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோ யுவர் கைட்லைன் வேல்யூ. ஸோ நீங்கள் பார்த்தா கைட்லைன் வேல்யூ, அதாவது உங்கள் இடத்துக்கு இப்போ சந்தை மதிப்பீடு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு உங்களுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்ட்ரீட் வைஸாக நீங்கள் செக் பண்ண போகிறீங்களா அல்லது சர்வே நம்பர் வச்சா. ஸோ நான் சர்வே நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை முதல்ல ஜோன் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எந்த ஜோன் வருது அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ரேஷ் ஆஃபீஸ் எது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செலக்ட் வில்லேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் எதுவோ அதை நீங்கள் பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக சர்வே நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான சர்வே நம்பர் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபார்ம் அந்த மாதிரி சென்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கொடுக்கும். ஸோ உங்களுடைய வில்லேஜ் பார்த்தா மேப்பிங் ஆகலை அப்படின்ற மாரி காமிக்குது. நீங்கள் திரும்ப பார்த்தா ஃபார்மை ஃபில் பண்ணி சரியான டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கைட்லைன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் அனபிள் டு ஃபெச் அந்த மாதிரி தான் வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாரி. ஸோ அதேமாரி பார்த்தா கைட்லைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பட் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ மேபி வேறு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், உங்களுக்கான ஈஸியை நீங்கள் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அது எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். சேம் அதேமாரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வியூ ஈஸி அண்ட் டவுன்லோட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பார்த்தா சென்ட் ஆகிடுச்சு. சென்ட் ஆகிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஜோன் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஜோன் என்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெய்ஸ் ஆஃபீஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் ரெய்ஸ் ஆஃபீஸை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வில்லேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜை செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சர்வே நம்பரை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. மேலே சர்வே நம்பர், கீழே சப் சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது சப்டிவிஷன் நம்பர்னு அர்த்தம். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ஸோ சப்மிட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸியும் வந்து பார்த்தா அதேமாதிரி தாங்க, இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்குது. டு ஹெல்ப் யூ ஃபைண்ட் த ஈஸி சர்டிஃபிகேட் வி நீட் எ லிட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேறு ஏரியா சைட் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் காமிக்குது. மேபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, போக போக கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லேண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி 3 இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஸோ லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணி உங்கள் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாரி ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம், கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போக போக இது வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.